சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் சகுந்தலா விஜயகுமார் ஜெரான் தன்னுடைய 53வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மரிய அன்டோசியாராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் 25 வேலுகின்றியார், ஷீபா மரேஷன் அஜித் அவருடைய குடும்பத்திற்கு 25 வேலுகின்றியார் திருப்பலி நன்றியாக கொண்டிருக்கிறார்கள். இதோடு இணைத்து மரிய சோசை ஆரோக்கியமேரி, ஜிஎம் டேவிட் ஆரோக்கியமேரி, ஆரோக்கியதாஸ் சேவியர் பிள்ளை என்னுடைய ஆளுநர்களுக்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த மன்னாட்டுகளோடும் ஒவ்வொருமே தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் இறைவன் உங்களோடு உடனிருந்து உங்களுக்கு வெற்றியை மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டியதற்காக இறை அன்னை ஒவ்வொரு நாளும் காவடி விழுவதற்காக இறைவனிடம் அன்றாட வேண்டுவதற்காக பரிந்துரை செய்ய வேண்டுவதற்காக திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆன்மீக சகோதர சகோதரிகள் தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட பதிவுகள் பொருட்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் எல்லா
திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தின் வாசகம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் மரணித்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுள் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் நம்மை அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவர் எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயராய் இருப்பது போல் தம்மையே தூயராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவர்களுடன் பரவாக்கு. இறைவா நன்றி. பதிலை பாடல் பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். மாந்தர் அனைவரும் தாம் கடவுள் அறிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனில் அவர் வியத்தக செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கில் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசின் முன்னே எக்காலம் முழங்கி பொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர்.
அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர், எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொள்ளத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு விடுபவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைவன் என சான்று கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாட தயார் செய்து கொண்டிருக்கின்ற நம்மை இந்த இறை வார்த்தை நம்மை இன்னும் அதிகமாக தயார் செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை கண்டடைந்ததைப் போல எங்களுக்கு ஒவ்வொருவரும் இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆவது வசனத்தில் இவ்வாறு வாசிய கேட்டோம். இறைவன் நேர்மையாக நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடம் பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அற்புதமான வார்த்தையை பாருங்கள். இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நேர்மையோடு இருக்க வேண்டும். எப்போது நாம் நேர்மையோடும் நீதியோடும் உள்ளத்தில் வாழ்கின்ற பொழுது நம்மை பார்க்கின்றவர்கள் இறைவனை கண்டுகொள்வார்கள். இறைவன் நம்மில் ஒளிர்வதை அவர்கள் கண்டு உணர்வார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய முதல் வாசகத்திலே சற்று உற்று கவனிக்கின்ற பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கப்படுகிறது, அவரை எதிர்நோக்கியிருக்கின்ற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல தம்மையே தூயவராக்க வேண்டும். நம் ஒவ்வொருவருமே ஆண்டவரை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரை தன்னுடைய உடலில் அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் தூயவராக இருக்கின்றார். அதே போல நம் ஒவ்வொருவரும் தூயவராக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. அதோடு இன்னும் அதிகமாக 6ஆவது வசனத்தில் பார்க்கின்றோம், அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை, பாவம் செய்யும் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. புரியவில்லை. இதைத்தான் இறைவன் நம் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். பாவம் என்று எது என்று நாம் பார்த்தோம் என்றால், நம்முடைய செயல் நமக்கும் பிறருக்கும் காயம் விளைகிறது, வேதனை விளைகிறது என்றால் இதுதான் பாவம்.
கேட்போம். ஆண்டவரை கண்டுணர வேண்டும் என்றால், ஆண்டவரை நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உள்ளத்தில் கண்டுணர வேண்டும் என்றால், நாம் நமக்கும் பிறருக்கும் எந்த ஒரு வேதனையும் எந்த ஒரு காயத்தையும் கொடுக்காமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் பிறரை காயப்படுத்தாமலும், நம்முடைய வாழ்க்கையை பிறரை காயப்படுத்த நம்முடைய செயலினாலும் நம்முடைய சொல்லாலும் பிறரை காயப்படுத்தாமல் இருக்கின்ற பொழுது நாம் தூயவராக இருக்கின்றோம், நாம் நேர்மையுள்ளவராக இருக்கின்றோம். எனவே இந்த திருப்பலி வழியாக தூய ஆவியின் வல்லமையை கேட்போம். தூய ஆவியின் வல்லமையினால் நாம் இறைவனோடு ஒன்றிணைந்தவர்களாக, இறைவனை அறிந்தவர்களாக, இறைவனை கண்டடைந்தவர்களாக இருக்க தூயவரோடும் நேர்மையான உள்ளத்தை இவ்வுலகத்தில் நாம் காண இறைவனமும் உரிமையை அழைக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது திருப்பாடல் 98 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூறப்படுவது போல, மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருடைய விடுதலையை கண்டனர். எனவே நாம் தூய்மையோடும் நேர்மையோடு இருக்கின்ற பொழுது கடவுள் விடுகின்ற விடுதலையை கண்டுணர முடியும், கடவுளை காண முடியும், கடவுளை பிறருக்கு கொடுக்க முடியும். எனவே அதற்காக வரத்தை இந்த திருப்பலி வழியாக இறைவனிடம் கேட்போம். இறைவன் கண்டிப்பாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையனத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக.
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூய்மையானதற்கு உற்று ஆவே உடைய ஆவியை ஒளிந்து காணிக்கை துணைகளை விடுதலை வேண்டும் என்றும் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மையமாறுவதாக அவர் பாடுபட உள்ளவர்களை நன்மைகளை எடுத்தபோது அப்போது இடத்தில் நன்றி செலுத்தலை கெட்டு தம்மிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் மேலும் விருந்தையிலிருந்தே பின்னத்தை விடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்துவின் இரட்டை உயிர்த்தெழுதலின் வாழ்வுதலும் உதவியின் கொள்ளைக்கும் கிண்ணத்தை ஒப்புக்கொள்கின்றோம். உம் திருமணங்களும் ஊழியம் புரிதல்களும் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தமும் தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகத்தில் வரவிருக்கும் திருவிழாவின் போதெடுப்பில் திருத்தலியோ எங்கள் ஆவின் வீட்டு எங்கள் துணையாய் எங்கள் சிசனாக மேலும் சகோதர சகோதரிகளையும் இழந்தோர் அனைவரையும் இன்னும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் அனைத்து ஆத்மாக்களையும் யாருமையான ஆத்மாக்களையும் உத்தரக சொல்லுகிற அனைத்து ஆத்மாக்களையும் கத்தனுடைய குடும்பத்தில் ஒரு மொழியினுள் ஏற்றிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவருடைய விருப்பமாயும் கடவுளே கணிதாழ்மையா அவருடைய கடலான பிரயோசையும் இவ்வுலகில் ஒரு உலகத்தாயிரம் அனைவரிடம் நாங்கள் நிறைவு வாழ்வில் கொள்வதற்கு உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை உங்களையே வரவிட உண்மை என்று ஆடுகின்றோம். இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை மீட்கின்றோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து
ஆண்டவருடைய மீட்புகளுடைய இருக்கிறார். உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சமரி. இதோ உலகின் பாவங்களை போக்குவோம். சமரி பிறருக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுதருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும்.
எங்கள் தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியாரின் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரும் உமது அரசை கருவை காண எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகமும் புதிய மண்டலம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கவும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூகி கொண்டாட்டம் மற்றும் என் பையின் யூகி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்கள் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. என் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தில் வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக எம்மை மாற்றுகிறாக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். அவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நம்மை உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிந்துரைகளின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருள்கள் தரும் தேவையான ஆறுதலால் கூட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாவேற்று தன்னுடைய 51வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஜெரால்ட் அவர்களுக்கு இறைவனாமை நல்ல உடல் உள்ள சுரத்தை கொடுக்க வேண்டுவதற்காகவும் இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கிறிஸ்துவின் சொல்வோம். விண்ணுலகில் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அன்னை மரியா, இருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவிகளுக்கு நல்ல ஒரு உடல் உள்ள சுரத்தை கொடுத்து நேர்மையான உள்ளத்தோடு நல்ல ஒரு மன துணிவோடு தூய்மையான உள்ளத்தையும் கொண்டிருக்க வேண்டுவதற்காகவும் அவர்கள் விடுவதற்காக இறைவனை வந்து செய்வதற்காக அந்த அன்னையோடு சேர்ந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவிக்கு நிகழ்வதாக. உலகிலிருந்து போல இப்பொழுது எப்பொழுது என்று நிற்பதாக. ஆமென். எல்லாம் இறைவன், தந்தை, மகன், தூய